வணக்கம். பிப்ரவரி 27ஆம் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியா மற்றும் யூரோப்பியன் யூனியன் இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் சில ப்ராடக்ட்ஸுடைய டேரிஃப் இந்தியா குறைக்க வேணும்ன்ற கோரிக்கையை முன் வைத்திருக்கிறாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ், விஸ்கி, வைன் மற்றும் கார்ஸுடைய டேரிஃபை இந்தியா குறைக்க வேணும்னு அவங்க கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அதே போல் இந்தியா தரப்பு வந்து சில செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களும் சில கோரிக்கையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த செக்டரை இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கூடுதலாக டெக்ஸ்டைல், லெதர் மற்றும் மெரைன் ப்ராடக்ட்ஸ்க்கு கூடுதலாக இந்தியா கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு சட்டப்போர் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு அனுப்ப இருக்கிறாங்க அரசுன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். குறிப்பாக சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ஏஜென்ட் கமிஷன்ஸ்க்கு அவங்க கொடுக்கும்போது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ஸ் தப்பாக அவங்க கிளைம் போட்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய அளவில் வந்து ஜிஎஸ்டிக்கான நோட்டீஸ் அனுப்பப்படுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் 2400 கோடி ரூபாய்க்கான டேக்ஸ் டிமாண்ட் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு 5500 கோடி ரூபாய்க்கான நோட்டீஸ் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. டெலிகாம் ஸ்டாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மத்திய அரசு 2022க்கு முன்னாடி வாங்கின ஸ்பெக்ட்ரமை சரண்டர் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அரசு அந்த முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி முடிவு எடுத்தாங்கன்னா வோடஃபோன் ஐடியா வந்து ஒரு பெரிய பெனிஃபிஷியரியாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் அவங்க அதற்காக சேவிங்ஸ் இருக்கும் வோடஃபோன் ஐடியாக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய அலுவலகத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தி வராங்க. பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து கம்பெனி முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ். சில தினங்களுக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டது. அது செய்தியை நம்ம பார்த்துருப்போங்க. ஒரு டனல் கன்ஸ்ட்ரக்ஷனில் டனல் சரிந்து ஒரு 8 பேர் சிக்கி இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த டனலுடைய கான்ட்ராக்ட் வந்து ஜேபி அசோசியேட்ஸ் கைவசம் இருந்திருக்கு. 8 பேர் சிக்கி இருக்கிறாங்க. அதில் 6 பேர் வந்து ஜேபி அசோசியேட்ஸுடைய ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஜேபி அசோசியேட்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து அது குறித்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெறும். இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும். இதற்கு ஒரு உதாரணமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்றிருக்கு போல தெரியுது வேறு சில ப்ராஜெக்ட்ஸில். ஸோ இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு சர்ச்சையை கலப்புற மாதிரி தான் இருந்திருக்குங்க. ஸோ அவங்க இதெல்லாம் அந்த ஊழியருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தான் அவங்கள வேலைக்கு கொண்டு போயிருக்காங்களா, அந்த கான்ட்ராக்டில் அதெல்லாம் இருக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பீடு வழங்கப்படும் அல்லது இன்சூரன்ஸ் பெரிய அளவில் வழங்கப்படும்லாம் முன்னவே அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்திருக்கான்றதெல்லாம் தெரியல. ஆனால் அவர் பேசும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரு எதிர்பார்த்த ஒன்றுதான்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் செய்யும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று இருக்குன்னு ஒரு பழைய ப்ராஜெக்ட்ஸையும் வந்து ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறாரு. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு இதற்கான புரிதல் இருக்கா, இந்த ரிஸ்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா, அவங்க கான்ட்ராக்டில் வந்து இழப்பீடு வழங்கப்படும்ன்றதெல்லாம் இருக்கான்றது தெரியல. ஆனால் அது ஒரு சர்ச்சையை கலப்புற மாதிரியான விஷயத்தை பேசியிருக்கிறாரு ஜேபிஎஸ்எஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்பைஸ்ஜெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நிதியாண்டு 2025 Q2 டேட்டா ரெவென்யூ 852 கோடி ரூபாய், போன வருடம் 1426 கோடி ரூபாயாக இருந்தது. Q2வில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 458 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டம் 431 கோடி ரூபாய். நிதியாண்டு 2025 Q3 ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 1140 கோடி ரூபாய், போன வருடம் Q3ல் 1756 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க Q3ல் 25 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் வந்து 300 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட். நவி மும்பை ஏர்போர்ட் ஏப்ரல் 17ஆம் தேதி திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளூர் விமான சேவை வந்து மே மாதத்தில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணது வந்து NMIALன்றது நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம். இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். யாரிடையே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர், அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் மற்றும் சிட்கோ, சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா, இவங்க 2 பேர் இடையே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்கிறாங்க.
ரெயில்டெல் கார்பரேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 111 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். கேபி கிரீன் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கேபி குரூப் வந்து மத்திய பிரதேஷ் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. மத்திய பிரதேஷில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. 1.8 கிகாவாட் ரினியூவல் ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க. கேபி கிரீன் இன்ஜினியரிங். டாடா பவர் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. 3000 கோடி ரூபாய் ஆசாம் மாநிலத்தில் முதலீடு செய்கிறாங்க. எந்தெந்த செக்டரில் முதலீடு செய்கிறாங்க? ரூஃப் டாப் சோலார் பவர், ரெனியூவபிள் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பப்ளிக் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த செக்டர்ஸ்லாம் முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா பவர் கம்பெனி. இந்த முதலீடு வழியாக மாநிலத்தில் 50,000 வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாடா பவர் தரப்பு வந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. மூடிஸ் வந்து கார்ப்பரேட் ஃபேமிலி ரேட்டிங்கை மறுபடியும் உறுதி செய்திருக்கிறாங்க. BA1 அவுட்லுக்கோட வந்து மாற்றிருக்கிறாங்க. பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக உயர்த்தி இருக்கிறாங்க. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஆசாம் மாநிலத்தில் முதலீடு செய்கிறாங்க. 270 கோடி ரூபாய் முதலீடு செய்யிருக்கிறாங்க. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ரோப்வே ப்ராஜெக்ட்டுக்காகத்தான் இந்த முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆசாம் மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் நிறைய முதலீடுகள் வந்துகிட்டு இருக்குன்னு சிலர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க, ஏன் இந்த 2 மாநிலங்கள் இவ்வளோ அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அந்த 2 மாநிலங்களும் இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் நடத்தியிருக்கிறாங்க போல தெரியுதுங்க. அது வழியாக வரக்கூடிய முதலீடுகள் தான் இதுன்றது என்னுடைய புரிதல். வாரி எனர்ஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஆதித்ய பிர்லா ரினியூவபிள்ஸ் லிமிடெடுடைய சப்சிடரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சோலார் PV மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. DCX இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கேபிள் மற்றும் வயர் ஹார்னஸ் அசம்பிளி சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய். ஏர்டெல் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்தான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. டாடா மற்றும் ஏர்டெல் இடையே ஒரு மர்ஜர் நடக்குதுன்னு. ஆமாங்க, DTH பிஸ்னஸில் டாடா ப்ளே, டாடா ஸ்கைன்னு 3 இருந்தது, டாடா ப்ளே. இப்போது டாடா ப்ளேவும் ஏர்டெலோட DTHும் மர்ஜர் ஆகிறாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதை உறுதி செய்திருக்கிறாங்க ஏர்டெல் தரப்பு வந்து வெளியிட்டிருக்கிற ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாங்க 2 நிறுவனங்களும் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. DLF லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க AA. ஆனால் அவுட்லுக்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக உயர்த்தியிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி குறித்தான விளக்கம் என்ன செய்தினா, SLK சாஃப்ட்வேர் அவங்க வாங்குவதற்கான போட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எம்ஃபசிஸ் மற்றும் கிரைஸ்கேப் அப்படின்ற நிறுவனத்தின் இடையே தான் போட்டின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. இப்போ என்ன எக்ஸாவேர் சொல்லியிருக்காங்க, அது மறுக்கவோ அவங்க ஒத்துக்கவோ இல்லை. இப்போதைக்கு எந்த டிஸ்க்ளோஷர்ஸும் கொடுக்குறாங்களோ எந்த தகவலும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். கோ டிஜிட் இன்சூரன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க டாக்டர் ரெட்டிஸில் 30 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் 0.32% ஸ்டேக் இருக்குது டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸில். கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய புது MDF ஆலையில் ட்ரையல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. போன ஆண்டு நவம்பர் மாதத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 7.3 கோடி ரூபாய்க்கான ஷோகாஸ் நோட்டீஸ் பதில் கொடுத்துருக்காங்க கம்பெனி. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அதை கைவிட்டிருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு ஆண்டில் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் இரட்டிப்பாக்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது அவங்க ஒரு ஷிப்யார்டு அமைக்க இருக்கிறாங்க. அது குறித்தும் ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலுக்கு. மஹிந்திரா EPC இரிகேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய். கியூபிட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. டான்சானியாவிலிருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 42 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டான்சானியா கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. விப்ரோ தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க விப்ரோ வெஞ்சர்ஸில் கூடுதலாக $200 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த விப்ரோ வெஞ்சர்ஸ் வழியாக அவங்க early அல்லது மிட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ இப்போ அந்த விப்ரோ வெஞ்சர்ஸ்க்கு விப்ரோ வந்து $200 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நிதியாண்டு 2028 ஷிர்டி மகாராஷ்டிராவில் அவங்களோட புது ஹோட்டலை திறக்கிறாங்க. 50 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து கேசவராம் இண்டஸ்ட்ரீஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஷேர் ஸ்வாப் ரேஷியோ சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ஷேர் அல்ட்ராடெக் சிமெண்ட் அது கொடுக்குறாங்க. 52 ஷேர் கேசவராம் இண்டஸ்ட்ரீஸில் வைத்திருந்தா இப்போ கேசவராம் இண்டஸ்ட்ரீஸ் அதற்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் 10 அவந்தல் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. லாசன் டியூப்ரோ கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 1.64 கோடி ரூபாய். சாட்காம் சிஸ்டம் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இது. சைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. முதல் முறையாக இந்தியாவில் அவங்க தான் ஒரு மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. எதற்கானது? இன்ஃப்ளூயன்சா வைரஸுடைய புது ஸ்ட்ரெயினுக்கான மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க சைடஸ் லைஃப் சயின்சஸ்.
ஏபிபி இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ் அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 1.26 கோடி ரூபாய்க்கான அபராதம். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க ஏபிபி இந்தியா. சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ராய்கரில் இருக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு உற்பத்தியில் பாதிப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ். என்ஜிஎல் ஃபைன் கேம் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கும் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கும் செபி வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க. சில குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அதை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணத்தை கட்டியிருக்கிறாங்க. கம்பெனியும் ப்ரொமோட்டர்ஸும் சேர்ந்து கட்டின தொகை 92.21 லட்சம் ரூபாய். முத்தூட் ஃபினான்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. 115 புது கிளைகளை திறப்பதற்கு ஆர்பிஐ அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. வக்ராஞ்சி குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆதித்ய பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸுடன் ஒரு டைப்பில் வராங்க. அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை வக்ராஞ்சியுடைய நெட்வொர்க் வழியாக விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். இன்ஃபோசிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க வந்து சம்பள உயர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. ஊழியர்களுக்கு சராசரியாக 5% கொடுத்துருக்காங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு வந்து 10-12% கொடுத்துருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரி எம்ப்ளாயிஸ்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. JL6 மற்றும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பேண்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தான் இப்போ இந்த சம்பள உயர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 1 இதை அமல்படுத்துகிறாங்க. ஓஎன்ஜிசி கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? ஓஎன்ஜிசி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இடையே ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாங்க அப்படின்றதான் செய்தி. இதற்கு இப்போ ஓஎன்ஜிசி விளக்கம் கொடுத்துருக்காங்க. முற்றிலும் தவறான செய்தி இது. ஓஎன்ஜிசி வந்து அந்த கேஸில் வந்து ஒரு பாகமே கிடையாது. அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மத்திய அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கேஸ். அதில் ஓஎன்ஜிசி ஒரு பார்ட்டியே கிடையாது. இது முற்றிலும் தவறான செய்தின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஓஎன்ஜிசி. டாக்டர் ரெட்டிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹைதராபாத் ஆலையில் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இப்போ வழங்கியிருக்கிறாங்க. எந்த அப்சர்வேஷனும் இல்லை. ஆனால் வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சில மைனர் இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து கம்பெனியே சொந்தமாகவே அது சரி செய்து கொள்ளலாம். இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் FDA எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இன்ஃபோசிஸ் உடைய முன்னாள் CFO மோகன்தாஸ் பை தமிழக அரசை விமர்சிச்சிருக்கிறாரு. சில தினங்களுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு BSNL ஆஃபீஸ் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தி எழுத்துக்களை கருப்புமை வைத்து அழிச்சிருக்கிறாங்க. அது குறித்து தான் பேசியிருக்கிறாரு. இது போன்ற நிகழ்வுகள் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில்னு சொல்லியிருக்கிறாரு. சட்டத்தின் ஆட்சி தான் நடைபெறுதா அல்லது வன்முறை கும்பலின் ஆட்சி நடைபெறுதா அப்படின்ற ஐயம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு மோகன்தாஸ் பை. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.